ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஹெச்எல் மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்பர் சிஸ்டமில் காம்போசிட்ஸ் நம்பர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்பர் சிஸ்டமில் ப்ரைம் நம்பர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் காம்போசிட்ஸ் நம்பர் பற்றி பார்க்க போகிறோம். காம்போசிட்ஸ் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எ நேச்சுரல் நம்பர் ஹேவிங் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இஸ் கால்டு காம்போசிட்ஸ் நம்பர். அதாவது 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அதை வந்து காம்போசிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு நம்பர் வந்து 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே 2 நம்பருக்கு மேலே டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அதை வந்து காம்போசிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து 4, 6, 8, 9, 12, 26, 38. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4 எடுத்துக்கலாம். 4 வந்து நமக்கு என்னென்ன டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும். ஓகேங்களா? இப்போ எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 1, 2, 3 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அதை வந்து நம்ம காம்போசிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 ஃபேக்டருக்கு மேலே இருந்ததுன்னா அதை வந்து காம்போசிட்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 4 வந்து காம்போசிட்ஸ் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 6 வந்து எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். ஸோ மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்போசிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 6 வந்து காம்போசிட்ஸ் நம்பர். 2 ஃபேக்டருக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதை வந்து காம்போசிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 6 வந்து காம்போசிட்ஸ் நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து 8 வந்து என்னென்ன டேபிளில் வரும்? 8 வந்து 1 டேபிளில் வரும், 8 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும். ஸோ மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ்? 4 ஃபேக்டர்ஸ். 1, 2, 3, 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அதை என்னன்னு சொல்லுவோம்? காம்போசிட்ஸ் நம்பர். ஸோ 8 வந்து காம்போசிட்ஸ் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 9 வந்து எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், 9 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். ஸோ எத்தனை ஃபேக்டர்ஸு? 1, 2, 3 ஃபேக்டர்ஸ். வேறு எந்த டேபிளையும் வராது. ஓகேங்களா? ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். அப்போ அதை என்னன்னு சொல்லுவோம்? காம்போசிட்ஸ் நம்பர். ஓகேங்களா? இப்போ 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ 9 வந்து காம்போசிட்ஸ் நம்பர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 12 வந்து எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிள், 12 டேபிள், 2 டேபிள், 3 டேபிள், 4 டேபிள், 6 டேபிள். ஸோ எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்போசிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே வரதுனால 12 வந்து காம்போசிட்ஸ் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 26 வந்து 1 டேபிளில் வரும், 26 டேபிளில் வரும், நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிளில் வரும். ஓகேங்களா? 2 13s are 26. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 13 டேபிளில் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4 ஃபேக்டர்ஸ் வந்து 26க்கு இருக்குது. மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அதை வந்து காம்போசிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 26 வந்து காம்போசிட்ஸ் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 38 வந்து பார்க்கலாம். 38 வந்து 1 டேபிளில் வரும், 38 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 19 டேபிளில் வரும். ஓகேங்களா? ஸோ எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 1 டேபிளில் வரும், 38 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 19 டேபிளில் வரும், 38. ஸோ எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது. மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் அதை வந்து நம்ம காம்போசிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருந்தது அதை காம்போசிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா?
அதாவது ஒரு நம்பருக்கு வந்து 2 டேபிள்ஸ்க்கு மேலே அது டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அதை வந்து காம்போசிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, 2 ஃபேக்டர்ஸ்க்கு மேலே இருந்தாலே அதை வந்து காம்போசிட்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நான் சொல்லி கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.